அரக்கோணம் அருகே மயானத்திற்கு உரிய பாதை இல்லாத காரணத்தினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டு செல்ல பல்வேறு சிரமங்களை சந்திப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வளர்புரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு இறப்போரின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல பாதை வசதி இல்லாததால் வயல்வெளியில் இறங்கி சேரும் சகதியில் தூக்கி செல்லும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பல வருடங்களாக இதேபோன்ற இன்னல்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் நிலம் வழங்க தயாராக உள்ளார்கள் என்றும் மயானத்திற்கு சாலை அமைக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இங்கே எங்கள் ஊர்லேருந்து சுடுகாட்டுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குது. அது ஒரு பாறை சரியாக அமைக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கான நிதி வந்ததாகவும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. என்ன காரணத்துக்காக திருப்பி அனுப்புனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் நிறைய தலைவர்கிட்டலாம் நிறைய முறைகேடு வச்சுருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் நடத்தாமல் இருக்காங்க. இதேமாதிரி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலே தேவையில்லை. எங்கள் ஊருக்கு என்ன தேவைமோ நாங்கள் இளைஞர்லாம் சேர்ந்து நாங்களே பண்ணிக்கிறோம். நிலமும் கொடுத்துட்டாங்க. பஞ்சாயத்தில் தீர்மானமும் பண்ணி 10 பேர் கையெழுத்தும் போட்டிருக்காங்க. ஆனால் இதுவரையும் வரமாட்டேங்குது. நாங்கள் இந்த பள்ளத்தில் இதிலெல்லாம் காவாலை மழையில் இது மாதிரி எல்லாம் போகிறோம். சேத்துலலாம் வயலில் ஊர்ந்து எழுந்து போகிறோம். ஆனால் இதுக்கு விடிவு காலமே இல்லை. நாங்கள் இந்த பஞ்சாயத்து தேர்தலில் புறக்கணிக்கலான்னு இருக்கிறோம். சங்கராபுரம் அருகே பேருந்து வசதி இல்லாததால் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வீட்டிற்கு சென்று வருவதாக பள்ளி மாணவிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பண்டலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கிடங்கன் பாண்டலம், ராஜபாண்டலம், உலகுடையாம்பட்டு, மூக்கனூர் ஆகிய சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு மாலை செல்ல பேருந்து வசதி இல்லாததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவிகளுக்கு உரிய நேரத்தில் பேருந்து சேவை இயக்க வேண்டும் என்று பள்ளி மாணவிகளும் மாணவிகளின் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது நடந்து போறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைங்களுக்கு. தயவு செய்து உங்களுக்கு நான் வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னாக்கா, இந்த பிள்ளைங்க ஏதோ பஸ் வசதி 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க. ஒரு 4:45 மணிக்கு பஸ் வந்தாலும் ஒரு 5 மணிக்கு பஸ் வந்தாலும் அந்தந்த பொம்பளை பிள்ளைங்க அவங்க வீட்டுக்கு சேஃபாக போயிடும். ஒரு பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு தான் தெரியல கஷ்டம் நானிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள ஐயோ என் பிள்ளைய காணமே, மழை பெய்யுது, எப்படி வரும்னு எல்லாரோட பேரண்ட்டுக்கும் ஒரு தவிப்பு இருக்குது. இந்த தவிப்பு எல்லாரோட பேரண்ட்டு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து பஸ் வசதி மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சங்கராபுரத்தில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று புதிய கழிப்பறை அமைத்துக் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு பகுதியில் அப்பகுதி பொதுமக்கள் புதிய கழிப்பறை கட்டித்தர வேண்டும் என சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனுக்கு கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்தன. இந்நிலையில் புதிய கழிப்பறை கட்டிட திறப்பு விழாவில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் கலந்து கொண்டு சிறப்பித்த நிலையில் பேரூராட்சி மன்ற தலைவர் ரோஜா ரமணி ஆகியோர் புதிய கழிப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தனர். கூடலூர் அருகே தலைமை ஆசிரியரை தாக்கியதாக உடற்கல்வி ஆசிரியர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீ மதுரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரியும் அசீமா என்பவர் கடந்த 8ஆம் தேதி பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணிபுரிபவரை தரக்குறைவாக பேசியதுடன் தாக்கியதாக புகார் எழுந்தது. இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் நந்தகுமார் தலைமையில் விசாரணை நடைபெற்ற நிலையில் உடற்கல்வி ஆசிரியர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்வதாக மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். மேலும் மறு உத்தரவு வரும் வரை அவர் பணியிடை நீக்கத்தில் இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பேரிடர் மீட்பு பணியின் அவசர கால உதவி மையத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நேரில் சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உதவி மையங்களுக்கு வரும் அழைப்புகள் சரியான முறையில் செயல்படுகிறதா என்பதனை ஆய்வு செய்து அங்கு பணிபுரியும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மழை குறித்து அவசர கால உதவிக்கு பேரிடர் அவசர கால மையத்தில் வெளியிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் மற்றும் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.